الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எங்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், மேலும் இறுதி நாள் வரையும் வர இருக்கின்ற மூமினான் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஏத்திகாஃபுடைய நியத்துடன் பள்ளியில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கிறார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறு, என்னென்ன விடயங்களை விட்டு விலகி ஒதுங்கி தூரமாகி நடந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார்களோ அப்படியான அனைத்து விடயங்களை விட்டு விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியாவும் நசீஹாவும் செய்து கொள்கிறேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய பல தொழில்கள் இருக்கிறது. அந்த தொழில்களை எல்லாம் எடுத்து பார்க்கும் போது இஸ்லாம் கூறக்கூடிய மிக சிறந்த தொழிலாக உலமாக்கள் சொல்வது வியாபாரம், இரண்டாவதாக விவசாயம். சில உலமாக்கள் முற்படுத்தி பிற்படுத்தி கூறியிருக்கிறார்கள். முதலாவது விவசாயம், இரண்டாவது வியாபாரம். ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டையும் செய்திருக்கிறார்கள். ஒன்று வியாபாரம், இன்னொன்று ஆடு வளர்ப்பது என்பது அது விவசாயத்தில் சேர்ந்தது, விலங்கு வேளாண்மை என்பார்கள். எனவே இந்த வியாபாரிகள் உண்மையான பண்புகள் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த வியாபாரிகள் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்துவிடக் கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் பேசுகிறது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரண்டு பக்கத்தையும் பேசியிருக்கிறார்கள். உண்மையான ஒரு வியாபாரி நாளை கியாமத்துடைய நாளையில் இருக்கக்கூடிய இடத்தையும், உண்மைக்கு புறம்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் எங்கிருப்பார்கள் என்ற இரு பக்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உண்மையான வியாபாரி, ஒரு நம்பிக்கையான வியாபாரி, மஅன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா, நபிமார்களோடு இருப்பார்கள். நபிமார்கள் எல்லோரும் சுவர்க்கம் செல்லாமல் வேறு யாரும் அந்த சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைய முடியாது. எனவே இந்த உலகத்தில் உண்மையாக நம்பிக்கையாக வியாபாரத்தை எவர்கள் மேற்கொள்கிறார்களோ அப்படி என்றால் சுவர்க்கத்தில் இருப்பார்கள்.
சுஹதாக்களோடு இருப்பார்கள். இந்த இஸ்லாம் இந்த உலகத்தில் மேலோங்கி தலை தூக்கி நிற்பதற்காக யுத்த களங்களில் தனது உயிர்களை துச்சமாக மதித்து இந்த இஸ்லாத்துக்காக வேண்டிய யுத்த மைதானத்தில் உயிரை துறந்தவர்கள் நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். அந்த சுஹதாக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் உண்மையான நம்பிக்கையான வியாபாரிக்கு கிடைக்கும். வஸ்ஸாலிஹூன் நல்லடியார்கள், நல்லடியார்களோடு நாளை கியாமத்துடைய நாளையில் உண்மையான வியாபாரி இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த பக்கத்தையும் பேசுகிறார்கள். அத்துஜ்ஜார் ஹுமுல் ஃபுஜ்ஜார், வியாபாரிகள் அவர்கள் பாவிகள் என்றார்கள். அத்துஜ்ஜார் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, நாளை கியாமத்துடைய நாளையில் நல்ல முறையில் வியாபாரம் செய்யாத, பொய் சொல்லி ஏமாற்றி நம்பிக்கைக்கு துரோகம் செய்து இந்த உலகத்தில் காசு மட்டும்தான், பணம் மட்டும்தான் சேகரித்துக் கொள்ள வேண்டும் ஒரே நோக்கத்தில் இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு அப்பாற்பட்டு வியாபாரம் செய்தவர்கள் யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, பாவிகளோடு நாளை கியாமத்துடைய நாளையில் எழுப்பப்படுவார்கள். பாவிகள் எங்கே இருப்பார்கள்? பாவிகள் நரகத்திலே இருப்பார்கள். எனவே வியாபாரம் என்பது ஒரு அழகான தொழில், சிறந்த தொழில் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை அவன் சரியான முறையில் அவன் தொடரவில்லை என்றால் அவன் பாவிகளோடு நரகத்திலே எழுப்பப்படுவான் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எனவே ஒரு வியாபாரி அவனிடத்தில் இருக்க வேண்டிய சில தன்மைகளும் இருக்கிறது, அவனிடத்தில் இருக்கக்கூடாத சில தன்மைகளும் இருக்கிறது. அவ்விரண்டையும் பற்றி இந்த குத்துபாவிலே சற்று நாம் நோக்குவோம். ஒரு வியாபாரி அவனிடத்தில் இருக்க வேண்டிய குணங்களில் முதலாவது குணம், முதலாவது பண்பு அஸ்ஸிதுகு வல் அமானா, உண்மை தன்மையும் அமானிதத்தை பேணக்கூடிய தன்மையும் ஒரு வியாபாரியிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு பொருளை அவன் விநியோகம் செய்கிறான், விற்கிறான். அந்த பொருள் எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமோ வர்ணிக்கலாம், அதனுடைய உண்மை தன்மையை சொல்லி மாத்திரம். அந்த பொருளுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டு அதை எப்படி சரி யாருடையாவது தலையில் கட்டிவிட வேண்டும் என்று பொய்களை சொல்லி அவ்விற்பானையானால் நான் முன்னால் சொன்ன அந்த கூட்டத்துக்கு மாற்றமான கூட்டத்திலே எழுப்பப்படுவான். அவன் எப்படியான வியாபாரியாக இருக்கட்டும், பெரும் பெரும் வியாபாரிகளாக இருக்கட்டும், பாதை ஓரங்களிலே நின்று கொண்டு பெட்டி கடைகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவராக இருக்கட்டும், வீடு வீடாக சென்று பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய வியாபாரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அந்த பொருளினுடைய உண்மை தன்மையை சொல்லி அவன் விற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு வாகன வியாபாரி உண்மையிலே அதனுடைய வாகனத்துடைய வெளித்தோற்றத்தை அழகுபடுத்தி இருக்கிறான். ஆனால் அதற்கு உள்ளால் உள்ள சில பொருட்கள் சேதமடைந்திருக்கிறது. உண்மையிலே அவனுக்கு தெரியும் இதை நீண்ட காலம் பாவிக்க முடியாது, இது கோளாறுகள் உண்டாகிவிடும் என்று தெரிந்து கொண்டே அவன் மறைத்து விற்பானேயானால் உண்மையிலே அவன் ஃபுஜ்ஜார்கள் அந்த நரகத்திலே அவன் எழுப்பப்படுவான். இது எதுவாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கும் இது பொருந்தும். சில விவசாயிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பொருட்களை அறுவடை செய்துவிட்டு அல்லது சில வாங்கக்கூடியவர்கள், சில வியாபாரிகள் வாங்கி அந்த பொருள்களை விற்கக்கூடியவர்கள், இந்த இருவருமே காய்கறிகளாக மரக்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும்,
இதர பொருள்களாக இருக்கட்டும், அவர்கள் உள்ளால் பழுதடைந்தவைகளை எல்லாம் வைத்து மேலால் அழகுபடுத்தி நல்லதை மாத்திரம் நல்லதென்று காட்டி விற்கக்கூடிய அப்படியான சமூகமாக நாம் இருக்கிறோம். எனவே இது இஸ்லாமிய ஷரியாவுக்கு முரண்பட்டது, இது அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத ஒரு வியாபாரம் என்பதை நானும் நீங்களும் ஆணித்தரமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியான வியாபாரம் நாமும் செய்யக்கூடாது. இன்னொருவர் செய்கின்றாரா, அவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இது ஹராமான வியாபாரம், இது மோசடியான வியாபாரம். மேலால் உள்ளதை நல்லதாக காண்பித்து பார்வைக்கு நல்லதாக வைத்து கீழால் உள்ளதையெல்லாம் பழுதடைந்ததும் சிறியவைகளாக வைத்து வியாபாரம் செய்வது கூடாத வியாபாரம் என்று நாம் சொல்லிக் கொடுப்பது எமது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் இப்னு உபைத் சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் நடந்து செல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரஅன் நாஸ யதபாயஊன், ஒரு சந்தையிலே வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் இருக்கிறார்கள். அந்த வியாபாரம் நடந்து கொண்டிருப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழைப்பு, ஒரு செய்தியை விடுக்கிறார்கள். யா மஅஷரத் துஜ்ஜார், ஏ வியாபார சமூகமே என்று ஒரு குரல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரலை கேட்டதும் அங்கிருந்த எல்லா சஹாபாக்களும் தனது தனது கழுத்துகளை உயர்த்தி பார்வைகளையும் உயர்த்தி ஏதோ ஒரு செய்தி சொல்ல போகிறார்கள் என்று அப்படியே சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஜ்ஜார் யுபஅஸூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா, நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த வியாபாரிகள் பாவிகளோடு எழுப்பப்படுவார்கள். இல்லா மனித்தகல்லாஹ வபர்ர வஸதக், இந்த வியாபாரி அல்லாஹ்வை பயந்து, அந்த மஹ்ஷர் ஒன்று இருக்கிறது என்று பயந்து, நாளை கியாமத்துடைய நாளையில் மீசான் ஒன்று இருக்கிறது என்று பயந்து, நாளை கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்று பயந்து வியாபாரம் செய்தவனையும் வஸதக், உண்மையை சொல்லி விற்றவனையும் தவிர மற்ற அனைத்து வியாபாரிகளும் நாளை கியாமத்துடைய நாளையில் பாவிகளோடு எழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே முதலாவது பண்பு, ஒரு வியாபாரியிடத்தில் இருக்க வேண்டிய முதல் பண்பு, உண்மையை பேசி விற்கக்கூடிய வியாபாரியாக இருக்க வேண்டும். இரண்டாவது பண்பு அல் இக்ஸாரு மினஸ் ஸதகா, ஒரு வியாபாரி அதிகமாக ஸதகா, தான தர்மம் செய்யக்கூடிய வியாபாரியாக இருக்க வேண்டும். உழைக்கிறதெல்லாம் எனக்கு தான், எனது குடும்பத்துக்கு மாத்திரம்தான், எனது சொந்த தேவைக்கு மாத்திரம்தான் என்று வைத்துக் கொள்ளாமல் ஒரு வியாபாரி அதிகம் சதகா, தான தர்மம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வியாபாரம் நடக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தெரியாமலேயே பொய்களை அவன் சொல்லிவிடுவான். அந்த பொய்களுக்கு, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமாக அவன் சதகாக்களை செய்தாவது அவன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் பைஅ யஹ்துருஹுல் லகு வல் ஹலிஃப், தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் வியாபாரத்திலே வந்து சேரும். வல் ஹலிஃப், தேவையில்லாமல் எல்லாம் சத்தியம் செய்யக்கூடியவனாக இருப்பான். இமாம் நவவி ரஹிமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உண்மையாகவே அவன் சத்தியம் செய்கிறான், ஆனால் அளவுக்கு அதிகமாக செய்கிறான் என்றாலே மக்ரூஹ் என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதி இருக்கிறார். அப்ப பொய் சத்தியம் செஞ்சா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியான ஒரு நிலைமை வியாபாரிக்கு ஏற்படும், எனவே ஃபஷூபூஹு பிஸ்ஸதகா, சதகாவை தான தர்மத்தை கொண்டு அந்த வியாபாரத்தை கலந்து விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே ஒரு வியாபாரி இடத்தில் இருக்க வேண்டிய மிக பிரதானமான இரண்டாவது குணம், அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். மூன்றாவது பண்பு அத்தபிகீரு ஃபீ தலபிர் ரிஸ்க், ரிஸ்கை தேடக்கூடியவர்கள், மனிதனுடைய தேவைகளை எல்லாம் அவன் தேடக்கூடியவன். காலை பொழுதிலே அவன் தேடிக்கொள்ள வேண்டும். இரவுகள் எல்லாம் விழித்து தேடுவதை விடவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ இருக்கிறது, இந்த உம்மத்துக்கு காலை நேரத்திலே பரக்கத் செய்து கொடுப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். தஹஜ்ஜுடைய தொழுகையோடு, சுபஹுடைய தொழுகையோடு, திக்ர் ஔராதுகளோடு, லுஹாவுடைய தொழுகையோடு எமது வியாபாரம் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். சுபகம் தொழாமல், திக்ர் ஔராதுகளும் இல்லாமல் அப்படியே நாம் சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. வியாபாரம் நடக்கும், ஆனால் அல் பரக்கா ஃபில் பைஇ ஃபி திஜாரா என்று ஒன்று இருக்கிறது. பரக்கத்தான வியாபாரம், பரக்கத்தான தொழில் என்று ஒன்று இருக்கிறது. அது எப்பொழுது தெரியுமா? பரக்கத்தாக, அபிவிருத்தியாக அமைவது மனிதன் அவனுடைய அமல்களோடு சம்பந்தப்பட்டு தனது தொழில்களை, வியாபாரங்களுடைய நடவடிக்கைகளை அவன் மேற்கொள்ள வேண்டும். இது மூன்றாவது பண்பு. நாலாவது ஒரு பண்பு இகாலத்துன் நாதிம் ஃபீ பைஅதி, ஒரு மனிதனோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறான், வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த வியாபாரத்தை இருவரும் செய்து முடிக்கிறார்கள். இப்ப அந்த வியாபாரத்தில் இருந்து கேன்சல் பண்றதுக்கு ஒரு வழி இல்ல, வியாபாரம் முடிஞ்சு ரெண்டு பேருக்கும் இடையில அந்த பொருளை வாங்கி சென்று விடுகிறான். சென்ற மனிதன் இப்ப யோசிக்கிறான், இந்த பொருள் இப்ப எனக்கு தேவையில்லை, இந்த பொருள் எனக்கு அத்தியாவசியம் இல்லாத ஒரு பொருள், நான் வாங்க வேண்டிய பொருள் வேறு, நான் வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் வேறு. இப்பொழுது அந்த பொருளை எடுத்து கொண்டு வந்து மாற்ற நினைத்தால் அந்த வியாபாரி மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பை கொண்டவனாக இருக்க வேண்டும். மாற்றிக் கொடுப்பது கட்டாயம் அல்ல, முடிஞ்ச வியாபாரத்தில் நான் சொல்றேன். ரெண்டு பேருக்கு மத்தியில முடிஞ்ச வியாபாரம், முடியாத ஒரு வியாபாரம் இருக்கிறது. ஒரு பொருளை வாங்கி செல்கிறான், ஆனால் அவனுக்கு இஷ்டம் இருக்கிறது, 3 நாள் அவகாசம் இருக்கிறது, திரும்ப கொடுத்து அவனுடைய பணத்தை மீள பெறுவதற்கு. சில கடைகள் 7 நாள் 3 நாள் அப்படி வச்சுக்கிறாங்களே, அப்படியான வியாபாரத்தை பற்றி நான் சொல்லவில்லை. முடிந்த வியாபாரம் இருவருக்கிடையில் இப்பொழுது மாற்றி கொடுப்பது அந்த வியாபாரிக்கு கடமை அல்ல, ஆனாலும் அவன் மாற்றி கொடுப்பது அவனுடைய உண்மையிலே ஒரு நல்ல பண்பு என்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. மன் அகால முஸ்லிமன் அகாலஹுல்லாஹு அத்ரகஹு யௌமல் கியாமா, யார் ஒருவர் இப்படி நடந்து கொள்கிறானோ, அப்படி பொருள்களை மாற்றி கொடுக்கிறானோ, நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த வியாபாரியுடைய விடயத்தில் ஏதாவது தவறு நடந்திருந்தால் அந்த தவறுகளை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுகிறான், இல்லாமல் ஆக்கி விடுகிறான். இப்படியான குணங்கள் கொண்டவர்களாக ஒவ்வொரு வியாபாரியும் மாற வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நான் இப்போது சொன்ன அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய வியாபாரிகளாக மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று இன்னொரு பக்கம் இருக்கிறது, ஒரு வியாபாரி இடத்தில் இருக்கக்கூடாத பண்பு. அதில் முதலாவதுதான் அத்தத்ஃபீஃப், அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. வாங்கும் போது குறைத்து, விற்கும் போது அதிகமாக காட்டியும்,
வியாபாரம் செய்யக்கூடியவனான வியாபாரியாக இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் கொள்முதல் கடை வைத்திருக்க கூடியவர்கள், அந்த கொள்முதல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். நாம் வாங்கும் போது அந்த நிறுவைகளை கழித்து வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. அது கொண்டு வரக்கூடிய அந்த பைக்கு கழிக்கிறது வேற விஷயம். அப்படி இல்லாமல் அப்படி கழித்து குறைவாக நாம் நிறுத்தவர்களுக்கு காசு கொடுப்பதும், ஏனிவர்களை விற்கும் போதும் அதை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் முழுமையாக அதற்கு காசு எடுப்பதும் இது கூடாது. இது குர்ஆனிலே வன்மையாக அல்லாஹு தஆலா கண்டித்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மதியன் வாசிகளை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மா, அவர்களுடைய சமூகம் இந்த உலகத்தில் அழித்ததற்கு மிக பிரதான காரணம் அத்தத்ஃபீஃப், அளவு நிறுவையில் மோசடி செய்ததனால். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல தடவை தனது சமூகத்துக்கு சொன்னார்கள், இது பாவமான காரியம், அளவு நிறுவையிலே மோசடி செய்யாதீர்கள் என்று பல தடவை எச்சரித்தும் கூட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கூட்டம், அந்த சமூகம் மதியன் வாசிகளை இந்த ஒரே காரணத்துக்காக இந்த உலகத்தில் இருந்து அழித்திருக்கிறார். எனவே ஒரு வியாபாரி இடத்தில் இருக்கக்கூடாத முதலாவது அம்சம் அத்தத்ஃபீஃப், அளவு நிறுவையில் மோசடி செய்வது. இரண்டாவது அல் கிஷ், ஏமாற்றி ஒரு பொருளுடைய குறைகளை மறைத்து வெளிரங்கத்தில் அழகுபடுத்தி ஏமாற்றி வியாபாரம் செய்யக்கூடிய பழக்கமும் இருக்கக்கூடாது. நான் முன்னால் சொன்ன மாதிரி ஒரு பொருள் எப்படி இருக்கிறதோ அதனுடைய உண்மை தன்மையை சொல்லி விற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இது இப்படித்தான், இப்படி பொருள், இது நம்பர் 1 தான், இது முதலாவது தரத்தை சேர்ந்தது, இது இரண்டாம் தரம், இரண்டாம் தரத்தை முதலாம் தரத்துக்கு நாம் விற்க கூடாது. யாரு சரி தெரியாத ஒரு ஆள் வாராரு, எப்படி சரி வரைக்கும் நாங்க வித்து காசாக்க வேண்டும், அப்படியான குணம் கொண்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒரு பொருள் இருக்கிறது, அழகாக பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அழகுபடுத்தி உள்ள இருக்கிறதெல்லாம் உடைந்த பழுதடைந்த பொருட்கள், அப்படி விற்கக்கூடியவர்களா நாம் இருக்கக்கூடாது. நாம் வாடிக்கையாளரிடத்தில் சொல்ல வேண்டும், இப்படியான குறைகள் இருக்கிறது, இஷ்டமா வாங்கி கொண்டு செல்லலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லையா வைத்து விட்டு செல்லுங்கள். இப்படியான குணம் கொண்ட வியாபாரி வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையோரமாக நடந்து செல்கிறார்கள். அங்கே பஜார் இருக்கிறது, ஒரு குவியலாக வைத்து அங்கே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. சாப்பாடு பொருள்கள் குவியலாக பைகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர், அவர் ஒரு வழிகாட்டி, வியாபாரங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்து இந்த உம்மத்துக்கு, இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குவியலுக்கு உள்ளால் கையை போடுகிறார்கள். ஃபனாலத் அஸாபிஉஹு பலலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே கையை போட்டு வெளியே எடுக்கிறார்கள். கை விரல்கள் நனைந்திருக்கிறது, மேலால் உள்ளது காய்ந்திருக்கிறது, உள்ளால் உள்ளது நனைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஹாதா யா ஸாஹிபத் தஆம், ஏ வியாபாரியே இது என்ன நடப்புன்னு கேட்டாங்க. என்ன செய்றீங்க நீங்க? மேலால எல்லாம் உலர்ந்து காய்ந்திருக்கிறது, உள்ளால் உள்ளதெல்லாம் நனைந்திருக்கிறது, என்ன இது, என்ன வியாபாரம்? அந்த மனிதர் சொன்னாரு, அஸாபத் ஹுஸ்ஸமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நேற்றிரவு மழை பெய்தது, அதனால் மழை நீர் உள்ளே சென்று விட்டது, அதனால் தான் நனைந்திருக்கிறது என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், உள்ள நலஞ்சி மேலால காய்ந்திருக்கிறதா, முறை இருக்கிறது விக்கிறதுக்கு. அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஆமி கை யராஹு நாஸ்,
மக்கள் விளங்குற மாதிரி பார்க்கிற மாதிரி மேலால நீங்க நனைந்ததை எடுத்து வைத்திருக்கலாமே. விரும்பினால் வாங்கிக் கொண்டு செல்வார்கள், விருப்பம் இல்லாட்டி வாங்காமல் செல்வார்கள். இப்படி காட்டி நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டுமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபாரிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே மறைத்து மோசடி செய்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியாக நாம் இருக்கக்கூடாது. மூன்றாவது பண்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹலிஃபுல் கதீப், பொய் சத்தியம். இது பெரும் பாவம். பொய் சத்தியம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வியாபாரம் அழகாக நடக்கும், அவனுக்கு பணங்கள் எல்லாம் வந்து கொட்டும். மம்ஹகத்துல் லில் பரக்கா, அந்த அபிவிருத்தி பரக்கத் என்று இருக்கிறதே அதை இல்லாமல் ஆக்கிவிடும். வியாபாரம் நடக்கும், காசுகள் எல்லாம் வந்து குவியும், ஆனால் அதிலே பரக்கத் இருக்காது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனவே நாங்க வாங்கின சாமான அவனு விற்கலாம். 10 ரூபாய்க்கு வாங்கின சாமான 20 ரூபாய்க்கும் விற்கலாம். ஆனா மனசாட்சியோட விற்க வேண்டும். இஸ்லாம் ஹராம் என்று சொல்லாது. ஆனாலும் கூட அவன் அந்த வாடிக்கையாளர்களுடைய நலனையும் கருதி விற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஒரு மனிதன் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 95 ரூபாய்க்கு விற்க மாட்டான். 95 ரூபாய்க்கு வித்தா ஒரு மாசத்துல அவர் வீட்டுல ஒருத்தர் வாராரு, கேட்கிறாரு, 100 ரூபாய்க்கு தாங்களே. இவர் 120 ரூபாய் சொல்றாரு. 100 ரூபாய்க்கு தாங்களே. அவர் சொல்றாரு, சத்தியமான 95 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் என்றார். சரி பரவாயில்ல, நீங்க 90 ரூபாய்க்கு எடுத்துட்டு போங்கன்னு கொடுக்குறேன். பொய் சத்தியம். இப்படியாக சத்தியம் செய்து பொய் சத்தியங்கள் எல்லாம் செய்து விற்க வேண்டிய வியாபாரம் தேவை கிடையாது. அப்படியான குணம் கொண்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அந்த வியாபாரமும் நடக்கிறது. பொய் சத்தியம் என்பதும் இவனை வந்து சேருகிறது. பொய் சத்தியம் செய்வது ஹராம் என்பதை உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். பொய் சத்தியம் ஒன்றிருக்க இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருக்கிறார்கள், அளவுக்கு அதிகமாக அளவு கடந்து உண்மையிலே அவன் சத்தியம் செய்கிறான், உண்மைதான். ஆனால் தேவையில்லாமல் அளவு கடந்து சத்தியம் செய்வதை கூட மக்ரூஹ் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார். மேலான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையானவர்களே, நான்காவது ஒரு பண்பு, இருக்கக்கூடாத ஒரு பண்பு, அல் இஹ்திகார், பதுக்கல் வியாபாரம். உலமாவு ஷாஃபி உலமாக்கள் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், மனிதனுக்கு அத்தியாவசியமான பொருட்களை பதுக்கி வியாபாரம் செய்யக்கூடாது. ஆனால் ஏனைய அனைத்து உலமாக்களும் சொல்கிறார்கள், மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருள்களும் அதை பதுக்கி வியாபாரம் செய்யக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. பதுக்கல் வியாபாரம் என்பது ஒருவனிடத்தில் இருக்கிறது, சந்தையில் மனிதனுக்கு தேவை இருக்கிறது, அதை சந்தைக்கு கொண்டு வராமல் அப்படியே பதுக்கி வைத்திருப்பது, இதுதான் பதுக்கல் வியாபாரம். சந்தையிலே தாராளமாக கிடைக்கிறது, இப்பொழுது இவன் பொருள்களை வைத்துக் கொண்டிருக்கிறான், இது பதுக்கல் கிடையாது. மனிதன் தேவைப்படுகிறான், மனிதனுடைய தேவைக்கு சந்தையில் இல்லை, இவன் மறைத்து வைத்திருக்கிறான், இதுதான் பதுக்கல் வியாபாரம். கொரோனாவுடைய காலத்தில எல்லாம் கூடுதலாக நடந்துச்சு. பால்மா ஏனைய பொருட்கள் எல்லாம் அங்கே கபடாவாக பதுக்கப்பட்டிருந்தது. மக்கள் தேவைப்பட்டார்கள், குழந்தைகள் எல்லாம் பால் இல்லாமல் துடிதுடித்தது. அந்த நேரத்தில் கூட பதுக்கல் வியாபாரத்தை எமது சமூகம் அதிகமாகவே மேற்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹ்தகிரு இல்லா ஹாதி, ஒரு பாவிதான் பதுக்கல் வியாபாரம் செய்வானே தவிர உண்மையான ஒரு வியாபாரி பதுக்கல் வியாபாரம் செய்ய மாட்டான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பதுக்கல் வியாபாரம் என்பதை உலமாக்கள் ஹராம் என்று எழுதியிருக்கிறார்கள். எனவே அவனிடத்தில் இருக்கக்கூடாத நான்காவது பண்பு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு எண்ணெய் வியாபாரி, பெரும் வியாபாரி. ஒரு தடவை எண்ணெய் வாங்குகிறார்கள் ஒருவரிடத்திலே போய் 40,000 திர்ஹங்களுக்கு எண்ணெய் வாங்குகிறார்கள் கடனுக்கு.
ஒரு வருஷத்துக்கு பின்னால நான் தாரேன் அப்படின்னு வாங்கி கொண்டு வரான். வாங்கிட்டு வந்து அங்கே நிறைய பைகள் இருக்கிறது. அதில் ஒரு பையை திறந்து பார்க்கிறார்கள். அங்கே ஒரு எலி செத்து சிதைவடைந்து காணப்பட்டது. எலி உளுந்து செத்துட்டா அந்த எண்ணெய் ஃபுல்லா நஜீஸ் ஆகும். அது என்ன ஃபில்டர் பண்ணினாலும் சுத்தமாகிறது இல்லை. தண்ணிய வேணுமெண்டா சுத்தமாக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது. குள்ளத்தையினுடைய அளவை கொண்டு வந்தா சுத்தமாகும். ஆனா என்ன பால் இது போன்றதுல நஜீஸ் விழுந்துட்டா எப்படியும் சுத்தமாக்கலாம். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடனுக்கு கொண்டு வந்தது. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யோசிக்கிறாங்க, இது அங்க வாங்கக்கூடிய நேரத்துல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அதே இடத்துல உளுந்துதான் இங்க சிறு சிறு பாத்திரங்கள்ல வேற வேறையாக வந்திருக்கும். எனவே முழு எண்ணெயும் நஜீஸாகத்தான் இருக்கும் என்று யோசித்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபரமாஹு ஃபீ மஜ்ரல் மா, அப்படியே கால்ல கொட்டி வீசிட்டாங்க. எல்லா எண்ணெய் விக்கல்ல. இப்படி நினைச்சிருந்தா இதுல மட்டும்தான் எலி உளுந்திருக்கும், அதனால இதை மட்டும் கொட்டி வீசிட்டு அதை அப்படியே ஒதுக்கிட்டு அடுத்ததையெல்லாம் வியாபாரம் செய்யலாமே என்று இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யோசிக்கல. தேடுதல் என்ற ஒரு பகுதியை யோசிக்கிறார்கள். நான் திரும்ப கொடுத்தால் இதே எண்ணெயை அந்த மனிதர் இந்த மக்களுக்கு விற்று விடுவார். எனவே மக்கள் எல்லாம் இந்த எண்ணெயை வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு மோசமான நிலைமைகள் உருவாகும் என்று யோசிக்கிறார்கள் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லாம் கொட்டி வீசினதுக்கு பின்னால இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவளுக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு வருடம் பூர்த்தி ஆகுது. பொருள் சொந்தக்காரர் வாரார். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி வந்து கேட்கிறாரு, காசு தாங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தந்துக்கிறதுக்கு போதிய அளவு பணம் என்னிடத்துல இல்ல. பொருள் சொந்தக்காரர் போறாரு, காதி இடத்துல வாலி கவர்னர் போறாரு. இப்படிதான் என்கிட்ட பொருள் வாங்கினாரு, ஒரு வருட காலம் அவகாசம், பணம் இல்ல, காசு இல்ல. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜெயில்ல போடுறாங்க புடிச்சு. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜெயில்ல இவங்களுடைய தொழுக விக்ருகளை பார்த்த அந்த ஜெயிலுடைய காவலாளி யோசிச்சு சொல்றாரு, இப்னு சீரினே, நீங்க என்ன செய்யுங்க, இரவாகிட்டா யாருக்கும் தெரியாது, நீங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால திரும்பி வந்துருங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அந்த வேலையை எனக்கு செய்யலாம். திரும்ப ஒரு கட்டம் வருகிறது. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வசியத் செய்திருந்தார்கள் அந்த மக்களிடத்தில். நான் மௌத்தாகினா என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுவது இப்னு சீரின் தான், என்னுடைய ஜனாசாவை தொலை வைக்க வேண்டும் இப்னு சீரின் தான் என்று வசியத் செய்திருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா மௌத்து. மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, அந்த வாலியும் சொல்றாரு, கவர்னரும் சொல்றாரு, நீங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலாவோட மையத்தை நீங்க குளிப்பாட்டி தொழுவிச்சு அடக்கம் செய்யுங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நேரத்திலும் சொல்றாரு, நான் வெளியே வர மாட்டேன், நான் அடைக்கப்பட்டிருப்பது ஒரு கடனாளியுடைய கடனுக்காக வேண்டும். அந்த பொருள் சொந்தக்காரர் எனக்கு அனுமதி தந்தால் நான் வருகிறேன் என்றார்கள். வெளியே அனுமதி கொடுக்கிறாரு, வாராரு, ஜனாசாவை குளிப்பாட்டி தொழுவிச்சு அடக்கம் செஞ்சதுக்கு பின்னால திரும்பவும் தனது உறவினர்களை குடும்பத்தை கூட சந்திக்காமல் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முடித்ததும் தனது காரியத்தை முடித்ததும் நேராக சிறைச்சாலைக்கு வந்து அங்கே அமர்ந்து விட்டார். எப்படியான வியாபாரி! கொஞ்சம் மனசுல எடுத்து பாருங்க. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யோசிச்ச மாதிரி நாங்க எப்ப சரி யோசிச்சுக்கிறோமா? நினைச்சிருந்தா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒண்ட மட்டும் கொட்டி வீசிட்டு மீதி எல்லாம் வியாபாரம் செஞ்சு லேசாக கடன் அடைக்கிறீங்க.
தான் சிறையில இருக்கிறதுக்கும் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தயாராயினாங்களே தவிர தனது வாழ்க்கையில் பேணுதல் என்ற ஒரு பண்பை இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்று இந்த நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. நிறைய உலமாக்கள் சலஃபு சாலிஹீன்கள் இப்படியான வரா பேணுதல் என்ற ஒரு பகுதியை தனது வாழ்க்கையில் எடுத்து நடந்திருக்கிறார்கள். எனவே நமக்கும் எங்களுக்கும் அப்படியான பேணுதலான ஒரு பண்பை எடுத்து உண்மையான வியாபாரிகளாக வாழ்ந்து நாளை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குப்படி சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எமது தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون. صدق الله العظيم. بارك الله لنا وإياكم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعن عمر بن الخطاب رضي الله تعالى عنه وعن عثمان بن عفان رضي الله تعالى عنه وعن علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن الستة الباقين المبشرين لهم بالجنة وعن بنته فاطمة الزهراء رضي الله تعالى عنها وعن الحسن والحسين سيدي الشباب أهل الجنة وعن عميه حمزة والعباس وعن سائر الصحابة والتابعين لهم بإحسان وارض عن